ஜி தமிழில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிற தமிழ் வெப் சீரிஸ் காக்கி சர்க்கஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஜெயிலில் உள்ள உண்டியல் காணாமல் போகுது. அந்த உண்டியலை யார் திருடுனான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் காக்கி சர்க்கஸ். இது ஒரு காமெடி கலந்த இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ். மொத்தமாக இந்த வெப் சீரிஸில் 7 எபிசோடு. எல்லா எபிசோடுமே ஆவரேஜாக 24 மினிட்ஸ் ரன் டைமில் வரும். மொத்தமாக 2.25 மணி நேரம் இருந்தால் இந்த சீரிஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த சீரிஸோட பெரிய பாசிட்டிவாக அந்த தீஃப் கேரக்டர் தான். அந்த கேரக்டரோட ரைட்டிங், அவரோட பர்ஃபார்மன்ஸ் மூணுமே செம. ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு ஒரு மாதிரி தான் போகும். கிளைமேக்ஸில் மட்டும்தான் இங்கே அந்த ஹை பாயிண்ட்கே கொண்டு போயிருப்பாங்க. பட் 4வது எபிசோட்ல இருந்து இந்த சீரிஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அந்த தீஃப்க்கு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் நல்லா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரிஸில் வில்லன் மாட்டிக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் இந்த சீரிஸ் பார்க்குறப்ப வில்லன் மாட்டிக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஹீரோ கேரக்டருமே கொஞ்சம் நல்லா தான் காமிச்சிருந்தாங்க. ஃபைனல் எபிசோட அந்த கிளைமேக்ஸில் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். மேக்கிங்காக பார்க்குறப்ப இன்னுமே இந்த சீரிஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த ஜெயில் செட்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஜெயில், பஸ் ஸ்டாண்டு, பஸ்ஸுக்குள்ளே சவப்பெட்டி செய்கிற கடை, இந்த இடங்களே திரும்ப காமிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இந்த சீரிஸில் இன்னுமே கொஞ்சம் காமெடிஸாக கொண்டு வந்திருக்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த சீரிஸில் சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோடய நீங்கள் பார்க்கலாம். ஓவராலாக இது ஒரு ஃபன் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ். ஸோ இதை நீங்கள் சீட்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அளவுக்கு ஆஹா ஓஹோங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பார்க்க வேணாம். ஒரு டீசென்ட் வாட்சான இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ் நல்ல நெகட்டிவ் ரோலோட நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களை பெருசாக இந்த சீரிஸ் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஒன் டைம் பார்க்குற விதத்தில் டைம் பாஸ் வாட்ச் கேட்டகரியில் இந்த சீரிஸ் இருக்கும். ஜி5 இப்போ ஸ்ட்ரீம் ஆகுது. ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.